வனத்துறை காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களா? என்ன தயக்கம் அதுல உங்களுக்கு? ஏன் அவங்கள வெளியில வச்சு இதை வச்சிருக்கணும்? நாளைக்கு அவங்கள தூக்கி வச்சுட்டு ஒரு ஊர்வலம் போவான், 4 பேர் அவங்கள ஹீரோ ஆக்குவான். கர்நாடகத்திலேருந்து ஒரு 4 இனவெறி அமைப்பு என்ன பண்ணும், அந்த வனக்காவலர்கள் மேல வழக்கு போடாதே, அவங்கள வெளியே விடு என்று அதுக்கு ஒரு லாபி ஒன்று உருவாக்குவாங்க. இப்போ தமிழ் மக்கள் அங்கே போராடி இருக்கிறாங்க, இந்த சாலை மறியல் பண்ணியிருக்கிறாங்க, மற்றதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு மோதல் சாவுன்னு சொல்கிறாங்க, என்கவுண்டர் டெத். இது மற்ற கொலைகளுக்கு இல்லாத அளவுக்கு இது ஒரு அரிதிலும் அரிதான கொலை. இதற்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம். இது உச்சநீதிமன்றத்தினுடைய தெளிவான தீர்ப்பு. இதை அங்க இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கிறார். ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்ன விசாரிக்க முடியும்? ஒரு மேஜிஸ்ட்ரேட் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார்? அப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது யாரு? காவல்துறை. எந்த காவல்துறை? இதே வேலைகளை செய்துகிட்டு இருக்கிற அந்த கர்நாடக காவல்துறை தான். கரூர் சம்பவத்தில் ஒரு நீதிபதியின் மேற்பார்வையில் தமிழர் அல்லாத அதிகாரிகளை கொண்ட விசாரணைக்கு உத்தரவு போட்டீங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், இங்க ஒரு நீதிபதியின் மேற்பார்வையில் கன்னடர் அல்லாத அதிகாரிகளின் விசாரணைக்கு போடுங்க. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு தோழ தியாக அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 3 தமிழர்கள் வனத்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது குறித்து பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இது நடவடிக்கை ஏற்கத்தக்கதல்ல, உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி இது குறித்து முதல்வர் விஜய் அவர்களும் கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பலரும் கோரிக்கை வைத்த பின்னாடி, கண்டனங்கள் சொன்ன பின்னாடி அவர் தன்னுடைய வாய்ஸை அவுட் பண்ணுறாருன்னு பார்க்க முடியுது. அவருமே உரிய விசாரணை தேவைப்படுது, இந்த மாரி சம்பவங்கள் திரும்பவும் நடக்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்புடையதல்ல அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணுறாரு. இந்த சம்பவத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இந்திய விடுதலை நாளில் 3 தமிழர்களுக்கு உயிர் வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுத்துருக்குறாங்க கர்நாடகத்தில். அந்தோணிசாமி, பீட்டர், குமார், அந்த 3 பேர் கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள். காட்டுக்கு ஏதோ மாடு மேய்க்க, ஆடு மேய்க்க போகக்கூடியவங்க, அப்படிதான் செய்திகள் வருது. அவங்க ஏதோ மாடில் மரம் வெட்டுறதுக்கோ வேற கடத்தலுக்கோ, இவங்க ஏதோ போச்சுங்கிறாங்க, அதாவது விலங்குகளை வேட்டையாட போனதாகவும் அங்கதான் இது மாதிரி வனக்காவலர்கள் சுட்டதாகவும் வந்திருக்கு. சரி, இதுக்கு இது போன்ற நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. இப்போ ஆந்திராவில் நடந்தது நமக்கு தெரியும். 20 தமிழர்கள் சந்தன மர கடத்தலில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி அவங்கள கொடூரமாக அங்கேயே வச்சு கொலை செஞ்சுட்டாங்க, சுட்டு அடித்து கொண்டாங்க. இப்போ என்ன கேள்வின்னா, கண்டனம் தெரிவிக்கிறவர்கள், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், உடனடி நடவடிக்கை வேண்டும் என்று சொல்கிறவர்கள், கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்கிறவங்க எல்லாரையும், முதல்வர், எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும், இது என்ன உரிய நடவடிக்கை? அதுதான் இங்கே தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. இந்த சம்பவத்தை ஒட்டி இது நடந்திருக்கிற பின்னணி, சூழல், இதை வைத்து முதல் விஷயம், இது ஒரு மோதல் படுகொலை. இதுக்கு மோதல் சாவுன்னு சொல்கிறாங்க, என்கவுண்டர் டெத். இந்த மோதல் கொலை என்ற குற்றம் இந்தியாவிலோ தமிழ்நாட்டிலோ கர்நாடகத்திலோ அதிசயமாக நிகழவில்லை. இது வாடிக்கையான குற்றங்களில் இது ஒரு குற்றம் ஆயிடுச்சு. இந்த மோதல் கொலைகள் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய வழிகாட்டு நெறிகள் இருக்கு. உச்சநீதிமன்றம் 16 வழிகாட்டும் கட்டளைகளை கொடுத்துருக்கு. கொடுத்தது மட்டுமில்லை, இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸில் மரணதண்டனை கொடுக்கலான்னு சொல்கிறாங்க பாருங்க. இந்த அரிதிலும் அரிதான வழக்குகள் என்ன என்பது பற்றி தெளிவில்லைன்னு சொல்லி தான் அந்த நேரத்தில் அவர் தலைமை நீதிபதி அதை ஏற்க மறுத்து மற்ற நீதிபதிகள் ஏற்று பெரும்பான்மை தீர்ப்பு தான் அது. அந்த என்னதெல்லாம் குற்றமாக இருக்கலாம்னு வேறு ஒரு தீர்ப்பில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுதுகிறாங்க. ஒரு வக்கிரமான கொலை, ஒரு வன்முறை என்பது கொள்ளையடிப்பதற்கான கொலை, இந்த மாதிரி சில இதெல்லாம் சேர்க்கிறாங்க. அந்த வரிசையில் அந்த கொலைகளில் ஒன்று
இந்த மோதல் கொலைகள். அதாவது மற்ற கொலைகளுக்கு இல்லாத அளவுக்கு இது ஒரு அரிதிலும் அரிதான கொலை. இதற்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம். இது உச்சநீதிமன்றத்தினுடைய தெளிவான தீர்ப்பு. இதுபோல நடந்தால் என்ன செய்யணும்? இப்போ ஏற்கனவே வீரப்பன் கொல்லப்பட்ட போது நீதிபதி சிவசுப்பிரமணியம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுத்தோன்னு கேட்ட கேள்வி, அந்த போலீஸ் அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போட்டுட்டீங்களா, முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணிட்டீங்களா, கொலை வழக்கு பதிவு செய்தீர்களான்னு கேட்டார். இது உச்சநீதிமன்ற கட்டளை, தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய கட்டளை. அப்போ அந்த கொலை வழக்கு பதிவு செய்யணும். அது கொலையா இல்லையாங்கிறது அப்புறம் அது இன்வெஸ்டிகேட் பண்ணி இல்லை கொலை இல்லைன்னு விட்டுறலாம், அது வேற விஷயம். ஆனால் முதல்ல எடுத்த உடனே என்ன செய்யணும்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும். இப்போ இந்த வழக்கில் சிவக்குமார் சொல்லியிருக்கிறாரு, இந்த புதிய குற்றச்சட்டம் இருக்கு பாருங்க, தண்டனை சட்டம் 103(1) பிரிவின்படி கொலை வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் அந்த அதிகாரிகள். சரி, இப்போ இந்த மற்ற கட்டளைகள் தேசிய மனித உரிமை ஆணையம் கொடுத்தது, சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது எல்லாம். கூடுதலாக அடுத்த ஒரு செய்தி என்னன்னா, இந்த நிகழ்ச்சி கர்நாடகத்தில் நடந்திருக்கிறது, 3 தமிழர்களுக்கு எதிராக நிகழ்ந்திருக்கிறது. இந்த கன்னட அதிகாரிகள், இந்த கொலையை செய்தவர்கள், இந்த 3 தமிழர்களை சுட்டு கொண்டவர்கள் ஒரு இனப்பகை அடிப்படையில் இன வெறி கொண்டு இந்த கொலையை செய்தார்களா, அதை பற்றி நமக்கு தகவல் இல்லை, இன்னும் விசாரணையில் தான் தெரியும். ஆனால் காவிரி சிக்கலை ஒட்டி ஒரு இனப்பகை நிலவக்கூடிய ஒரு பகைப்புலத்தில் அந்த பேக்ரவுண்டு அதில் இந்த கொலை நடந்திருக்குது. அவங்க அந்த அதிகாரிகள் கன்னடர்கள், இவர்கள் தமிழர்கள். இப்போ தமிழ் மக்கள் அங்கே போராடி இருக்கிறாங்க, இந்த சாலை மறியல் பண்ணியிருக்கிறாங்க, மற்றதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, சடலத்தை கொடுக்க மாட்டேன்னு, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அங்கே எழுந்திருக்கு. இப்போ இது என்னங்கிறத நம்ம யூகமாக சொல்லலை, ஆனால் இதை விசாரித்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ விசாரிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஜெயலலிதா மீது தமிழ்நாட்டில் ஊழல் வழக்கு நடந்தால் நீதி கிடைக்காதுன்னு சொல்லி வேற மாநிலத்துக்கு மாற்ற சொன்னாங்களே, அதுக்காக தான் அது பெங்களூருக்கு அந்த வழக்கு கொண்டு போகப்பட்டது. இப்போ இதில் சாதாரண ஏழை தமிழர்கள், பாமர தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, கன்னடத்தில் இருக்கக்கூடிய வனக்காவலர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். இதை அங்கே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கிறார். ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்ன விசாரிக்க முடியும்? யாருப்பா பார்த்தீங்க, யார் என்ன நடந்துச்சு, நேரில் கூட்டி விசாரிக்க முடியும். அவர் என்ன செய்ய முடியாதுன்னா இன்வெஸ்டிகேஷன் செய்ய முடியாது, புலன் விசாரணை செய்ய முடியாது. ஒரு மேஜிஸ்ட்ரேட் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார்? அப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது யாரு? காவல்துறை. காவல்துறை எந்த காவல்துறை? கர்நாடகா. இதே வேலைகளை செய்துகிட்டு இருக்கிற அந்த கர்நாடக காவல்துறை தான் இல்லையா? அப்ப இந்த மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி, இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே இதை பற்றி ஒரு கோபம் கிளர்ச்சி இருக்கிற நேரத்தில் அதை ஆறப்போடுவதற்கு உதவுமே தவிர உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கும் இந்த குற்றவாளிகள் மீது கடுமையான கூட வேண்டியில்லை, சட்டப்படியான தண்டனை கொடுப்பதற்கும் இது பயன்படாது. அப்போ இது என்ன செய்யணும்? இந்த மாதிரி நேரத்தில் கர்நாடகம், தமிழகம் இந்த ரெண்டும் இல்லாத வேறு ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த புலனாய்வு, இப்போ இதில் ஒரு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் இந்த மிருகத்தனமான நீதித்துறை சாரா கொலை நடவடிக்கை குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும். சிபிஐ நம்ப முடியாது. சிபிஐ விசாரணையை கொண்டு எந்த வழக்கில் என்ன வந்திருக்கு? தமிழ்நாட்டில் எத்தனை வழக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ இது 2 மாநில பிரச்சனையாக மாறும்போது அதுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு மத்திய புலனாய்வுத்துறை தானே கரெக்டாக இருக்க முடியும். 2 மாநிலமுமே வேண்டாமே, வேறொரு மாநிலத்திலேருந்து போடுங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த கரூர் சம்பவத்தில் ஒரு நீதிபதியின் மேற்பார்வையில் தமிழர் அல்லாத அதிகாரிகளை கொண்ட விசாரணைக்கு உத்தரவு போட்டீங்கல்ல, இப்போ நான் சொல்கிறேன், இங்கே ஒரு நீதிபதியின் மேற்பார்வையில் கன்னடர் அல்லாத அதிகாரிகளின் விசாரணைக்கு போடுங்க. இப்போ இந்த சிபிஐயில் கன்னடர் அல்லாதவர்னு போட போறீங்களா? இல்லையே. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா,
இந்த கண்டனம் தெரிவிப்பது எப்பயுமே ஆந்திராவில் நடக்கும்போது பன்னீர்செல்வம் இங்கே அமைச்சராக இருந்தார். பன்னீர்செல்வம் அவங்களும் கண்டனம் தெரிவித்தாங்க, எல்லாரும் கண்டனம் தெரிவித்தோம். நாங்கள் வந்து ஒரு புலனாய்வை நடத்தி உண்மை அறியும் குழு போட்டு ஒரு விரிவான விசாரணை அறிக்கை வெளியிட்டோம். அப்போ இந்த மாதிரி வந்து வெளியிட முடியும், இதுலேயும் செய்ய முடியும். ஆனால் அது மேலே யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. யார் யார் குற்றம் செய்தவர்கள் என்பது உட்பட நம்ம தெளிவாக ஆதாரத்தோடு சுட்டி காட்டணும். எந்த அரசும் எடுக்கலை, அப்போ இருந்த அரசும் எடுக்கலை, அடுத்த அரசும் எடுக்கலை. எடுக்க வேண்டும் என்று ஆந்திர மாநில அரசிடம் யாரும் வலியுறுத்தவும் இல்லை. சந்திரபாபு நாயுடுலாம் இப்படி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு பேசினாங்க. இப்படி தான் நாங்கள் செய்வோம், நீங்கள் வந்து எங்கள் சந்தன மரத்தை எடுக்கவும் தான் நாங்கள் எடுத்து செஞ்சோம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருந்துச்சு அவங்களுக்கு. இப்போ அது மாதிரி இது கொஞ்ச நாள் கழித்து அவங்க இல்லை இதுதான் செய்வோம். ஏன்னா கர்நாடகத்திலேருந்து ஒரு 4 இனவெறி அமைப்பு என்ன பண்ணோம், அந்த வனக்காவலர்கள் மேலே வழக்கு போடாதே, அவங்கள வெளியே விடு என்று அதுக்கு ஒரு லாபி ஒன்று உருவாக்குவாங்க. எல்லா மட்டத்திலையும் உருவாக்குவாங்க, அவங்க தப்பிச்சுக்குவாங்க. இதுவரை நான் கேட்குறேன், எந்த மோதல் கொலையில் யார் தண்டிக்கப்பட்டு உள்ள இருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. காரணம் என்னன்னா இதுதான், இந்த நடைமுறை தான். அப்படி இருக்கக்கூடாதுன்னா இதற்கு நாம் தெளிவாக கேட்கணும். இதுக்கு நான் முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, இது போன்ற நீதித்துறை சாரா கொலைகள் ஒரு கொலையாக இருக்கணுமோன்னு சந்தேகப்படக்கூடிய மர்மமான சாவுகள், இது எங்கே நிகழ்ந்தாலும் இது இந்தியாவில் மட்டும் நிகழல, இது வந்து உலக தழுவிய ஒரு நடைமுறை. இது பற்றி ஒரு பன்னாட்டு வகைமுறை ஒன்று இருக்குது. அதுக்கு மின்னசோட்டா புரோட்டோக்கால் என்று பேர். மின்னசோட்டா வகைமுறை ஒப்பந்தம் என்று 1989 வரையப்பட்டு 2016 அந்த அனுபவத்தின் அடிப்படையில் மின்னசோட்டானா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம இந்த மில்லியானா போலீஸில் ஒரு ஜார்ஜ் ஃப்ளாய்டுன்னு ஒரு கருப்பருடைய கழுத்தில் காலை வச்சு நெரிச்சு செத்து போனார். அந்த ஊர் தான் மின்னசோட்டா, அந்த மாநிலம் தான் மின்னசோட்டா. அந்த மாநிலத்தின் பேரில் இந்த ஒப்பந்தம் உருவாகி இதுக்கு ஐநா வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஐநா ஆதரவு கொடுத்துருக்குறாங்க, பல நாடுகள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இதான் நேரம் நம்ம அதுக்கெல்லாம் கையில் எடுக்கிறதுக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது நாங்கள்லாம் கோரிக்கை வச்சு போராடி இந்த 100 தமிழறிஞர் உண்ணாவிரதம்லாம் இருந்து அதுக்கப்புறம் உடன்பாடெல்லாம் கண்டு ஒரு முத்துக்குமரன் குழுன்னு ஒரு குழு போட்டு அதில் விசாரணையெல்லாம் பண்ணி தமிழ் கட்டாயம் ஒரு பயில் மொழியாகவாவது இருக்கணும்னு அவங்க இது கொடுத்தாங்க, முடிவு கொடுத்தாங்க. அப்போ அதன் அடிப்படையில் ஒரு உத்தரவு போட்டாங்க. எந்த மாநில அரசினுடைய பாடத்திட்டத்தில் எல்லாத்திலையும் கூட இல்லை, அந்த கீழே வரக்கூடிய இந்த 4 வகை பள்ளிகள்லையும் ஒரு மொழியாக மொழி கல்வியில் தமிழ் இருக்கணும்னு போட்டாங்க. இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்காடினாங்க. எதுக்கு? தமிழ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு. அந்த வழக்குக்கு அவங்க பயன்படுத்திய ஆதாரம் எது தெரியுங்களா? பன்னாட்டு மனித உரிமை உடன்படிக்கை. அவங்க அதில் என்ன சொன்னாங்க? இப்போ நம்ம உதாரணமாக இது போன்ற வழக்குகள் எல்லாம் நளினி சிதம்பரம் நமக்கு எதிராக வந்துடுவாங்க. அவங்க அதில் என்ன சொன்னாங்கன்னா, தாய்மொழியில் படிக்கணும் அப்படின்னு காந்தி சொன்னார், பாரதியார் சொன்னார், உலக பேரறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் உண்மைதாங்க. ஆனால் என் குழந்தைக்கு தாய்மொழி யாருன்னு நீங்கள் யாருங்க சொல்கிறதுக்கு? என் பிள்ளைக்கு இங்கிலீஷ் தாய்மொழியை போல தான் நான் சொல்கிறேன், இங்கிலீஷ் தான் தாய்மொழின்னு, எங்களை தமிழ் படின்னு எப்படி நீங்கள் கட்டாயம்? அவங்க வாதிட்டது. அதுக்கு ஒரு ஆதாரம் என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த பன்னாட்டு மனித உரிமை உடன்படிக்கை இருக்குது பாருங்கள், யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸு, அது மாதிரியான ஒப்பந்தங்களில் பூரா குழந்தையின் கல்வியை தீர்மானிப்பது பெற்றோருடைய உரிமைன்னு இருக்குது. அவ்வளோதான். அதாவது நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணுமா, மருத்துவம் படிக்கணுமா, வக்கீல் படிக்கணுமா, இதெல்லாம் எனக்கு என்ன தெரியும், வயசில் எனக்கு தெரியாதனால அப்பா அம்மா பார்த்து, இப்போ எனக்கு பிடிக்கல, ஆனால் எங்கள் அப்பா என்னை ஃபிசிக்ஸ் தான் படித்தாகணுன்ட்டார். நான் படித்தேன். என்ன பள்ளியோ கல்லூரியோ இல்லை, நீ ஃபிசிக்ஸுக்கு லாயக்கில்லை, நீ தான் படிக்கணும், என்னை கட்டாயப்படுத்த முடியாது. இதை பயன்படுத்தி என்ன பண்ணாங்கன்னா, தமிழ் படிக்கணும்னு கட்டாயப்படுத்துறது ஐநா ஒப்பந்தத்துக்கு எதிரானது என்று சொல்லி அந்த உத்தரவை எதிர்த்து தீர்ப்பு வாங்கிட்டாங்க. நாங்கள் அப்பயே என்ன சொன்னோம்னா, இது ஜீவோவாக போடாதீங்க, அரசாணையாக போட்டிங்கன்னா அரசாணையை காட்டிலும் பன்னாட்டு ஒப்பந்தம் மேலே நின்றுடும், ஆனால் இதை சட்டமாக இயற்றுங்கன்னு கேட்டோம். இந்த சட்டமாக இயற்றுனீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும்னா,
அவங்க வந்து அது மாதிரி தலையிட முடியாது. இதுதான் நம்ம நாட்டு சட்டம் தான் பெருசு. பன்னாட்டு ஒப்பந்தம் விருப்பத்தை சொல்லுது, அதை எடுக்க முடியும். ஆனால் பன்னாட்டு ஒப்பந்தம் அர்த்தமே இது அல்ல. அது பயிற்று மொழி பற்றியோ பயில் மொழி பற்றிய ஒப்பந்தம் அல்ல. என்ன கல்வி முறை, என்ன கல்வி, எந்த பாடம் படிக்கிறதுங்கிறதுக்கு அதை பயன்படுத்தி பண்ணாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த இடங்களில் பூரா நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஏதிலியர் சிக்கல் வருதுன்னு வச்சுங்க. நான் எல்லாம் அடிக்கடி சொல்லுவேன், இந்த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் ஒரு உரிமை இருக்குது. அந்த உரிமை என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் குடிமகனோ இல்லையோ எந்த நாடோ இல்லையோ தான் எந்த நாட்டில் தஞ்சம் புக வேண்டும் என்பதற்கான உரிமை உண்டு, அவனை அங்கிருந்து வெளியேற்ற முடியாது என்று இருக்கு. அப்ப எங்களுக்கு வந்து புகலிடம் தேடுகிற உரிமை இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏதிலியரை நீ விருப்பம் போல வந்து ரைட் அகேன்ஸ்ட் ரிஃபுல்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆளை வெளியேற்ற முடியாது, திருப்பி அனுப்ப முடியாது. அந்த உரிமை இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாதிடுவோம். அது எதை வச்சுன்னா பன்னாட்டு ஒப்பந்தம். நம்ம நாட்டில் ரெஃப்யூஜிக்குன்னு சட்டமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. பன்னாட்டு ஒப்பந்தங்கள்லாம் நம்ம கையெழுத்து போடவும் இல்லை. இதே இப்போ நம்ம காவல் நிலைய பிரச்சனைகள்லாம் வருது பாருங்க. ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டார்ச்சர்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு. இந்த கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டார்ச்சரில், சித்திரவதைக்கு எதிரான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை ராட்டிஃபை பண்ணணும், ஒப்புறுதி செய்யணும். நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அதை ஒரு சட்டமாக மாற்றினா தான் சொல்ல முடியாது. இது செய்ய மாட்டேங்கிறான். ஓயாமல் பல நாடுகள் கேட்குது, இந்தியா வந்து அதை ஒப்புறுதி செய்ய மாட்டேங்கிறான். அப்போ டார்ச்சர் என்பது இட் இஸ் நாட் எ ஸ்பெசிஃபிக் கிரைம். அது வந்து நம்ம சட்டத்தில் இருக்கிற மாதிரி கொலை ஒரு குற்றம், திருட்டு ஒரு குற்றம், பாலியல் வன்முறை ஒரு குற்றம் மாதிரி எது இல்லைன்னா டார்ச்சர் ஒரு குற்றம்னு இல்லை. நீங்கள் வேற காரணங்களுக்கு தான் வழக்கு போட முடியுமே தவிர இவன் டார்ச்சர் பண்ணா அது ஒரு குற்றம் இந்த சட்டப்படி அப்படி ஒரு சட்டம் இல்லை. ஏன்னா இதில் கையெழுத்து போட மாட்டேங்கிறான், இந்த வந்து ஒப்புறுதி செய்ய மாட்டேங்கிறான். கையெழுத்து போட்டுட்டு ஊர் மெச்சுக்கிறதுக்கு கையெழுத்து போட்டுறது, நானும் தாண்டா அதில் இருக்கிறேன்ட்டு. ஆனால் அதை சட்டமாக மாற்ற மறுக்கிறான். அது போன்ற ஒரு வழிமுறைகளை எல்லாம் நம்ம கையாளணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மின்னசோட்டா புரோட்டோக்காலில் இதை விரிவாக ஆராயிறேன். இது நம்ம நாட்டு அனுபவம் மட்டும் இல்லை, பல நாட்டு அனுபவங்கள் அடிப்படையில் எப்படி வந்து அந்த விசாரணை புலனாய்வாளர்கள் அவங்க எப்படி இருக்கணும், இராணுவ பாதுகாப்பு படைகளை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது, எந்த அரசாங்க முகமைகள் குற்றச்சாட்டுக்கு ஆளானோ அந்த அரசு முகமைகளை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. யார் புலனாய்வு செய்கிறவங்க வந்து கர்நாடக அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடாது, அவங்க தற்சார்பானவர்களாக இருக்கணும், அந்த பாதுகாப்பு படைகளோடு அவர்களுக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது, முழுமையாக திறமாக ஆய்வு செய்யணும், வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இது சம்பந்தமான முடிவுகள் தகவல்கள் இந்த குடும்பத்தினருக்கும் அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிய வேண்டும். விரைவாகவும் துரிதமாகவும் காலத்தாழ்வின்றியும் புலனாய்வுகள் நடத்தப்பட வேண்டும். இன்னும் அந்த குற்றம் நடந்த இடத்தை போய் எப்படி பார்க்கறது, இது மாதிரிலாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு புரோட்டோகால்ஸ், அதாவது தரநிலைப்படுத்தப்பட்ட வகைமுறைகள், இது எல்லாமே இருக்கு. இப்போ இந்த இடத்துல அந்த வரைமுறைகள் பயன்படுத்தப்படுதா ஒன்றும் தெரியாது. இப்போ நம்ம தலைவர்களுக்கு இதை பற்றி தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. இதை கோரிக்கையாக வைக்கணும் நீங்கள். இப்போ நம்ம மரண தண்டனைக்கு எதிராக பரப்புரை செய்கிற காலத்துலலாம் நம்ம இதை பற்றி ஐநாவில் நிறைவேற்றின ஒப்பந்தங்கள் என்ன, எந்தெந்த நாடுகள் எப்படிலாம் பண்ணோம். இப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த 3 பேர் உயிர் காப்பதற்கான இயக்கத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் பன்னாட்டு இது பூரா கொண்டுட்டு வந்தோம். உங்களுக்கு இப்போ நம்ம பழைய அனுபவமும் இருக்குது. 2015 ஏப்ரல் 7 அன்னைக்கு அந்த 20 தமிழர்கள் ஆந்திரத்தில் சந்தன கடத்தல் என்று கொல்லப்பட்ட போது இதே நிலைமை தான் ஏற்பட்டுச்சு. ஒன்றுமே இதுவரைக்கும் யார் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, எல்லா சான்றுகளும் வந்தும் கூட. இப்போ அந்த நிலைமை இதில் வந்துடக்கூடாது. வந்தால் ரொம்ப இலக்காரமாக போயிடும். நம்ம தமிழர்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, தமிழக அரசும் சரி, தமிழக அரசியல் தலைவர்களும் சரி, இதை சாதாரண ஒரு குற்றம் மாதிரி டீல் பண்ணிவிட்டு சும்மா அந்த நேரத்துக்கு கடுமையான நடவடிக்கை, உரிய நடவடிக்கை, சிபிஐ விசாரணை என்றெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இது சம்பந்தமாக பன்னாட்டு சட்டங்கள் என்ன சொல்லுது, ஏன் யூஎன் இது என்ஹெச்ஆர்சி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கியான்னு கேளுங்க. நீ சொல்கிறீல என்கவுண்டர்னு, அப்போ என்ஹெச்ஆர்சி கைட்லைன்ஸ் கடைபிடிக்கப்பட்டிருக்கா இல்லைன்னா ஏன் கடைபிடிக்கலை? அந்த இவங்க வனத்துறை காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்களா? என்ன தயக்கம் அதில் உங்களுக்கு? நீங்கள் கொலை வழக்கு போட்டீங்கல்ல, தெளிவாக கொலை வழக்குன்னு சொல்கிறாரு சிவகுமார். கொலை வழக்கு கைது பண்ணி உள்ள வைங்க.
நாளைக்கு அது இப்போ இல்லை குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்னா நாளைக்கு அவங்க பிணையில் வரணும், வழக்கு நடத்திக்கணும், அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம்னு நம்ம சொல்லலை. ஏன் அவங்கள வெளியில் வச்சு இதை வச்சுருக்கணும்? நாளைக்கு அவங்கள தூக்கி வச்சுட்டு ஒரு ஊர்வலம் போவான், 4 பேர் அவங்கள ஹீரோ ஆக்குவான். அதில் தான் இப்போ கன்னட அமைப்புகள் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏன் கன்னடர் விசஸ் தமிழர்னு பார்க்குறீங்க? அந்த காவலர்கள் வந்து அவர்கள் வந்து தமிழர்கள்னு தெரியாமல் கூட சுட்டிருக்கலாம் இல்லையா? நானும் வந்து இந்த கன்னடருக்கும் தமிழருக்குமான என்ன, கன்னடருக்கும் தமிழருக்கும் பகைன்னு ஒன்றும் கிடையாது இயல்பில். கன்னட வெறியர்களுக்கு தமிழர்கள் மீது பகை இருக்க தவிர கன்னட வெகு மக்களுக்கோ கன்னட பாட்டாளிகளுக்கோ அந்த மாதிரி ஒரு பகை இல்லை. மேகேதாட்டு அணை தொடர்பான பிரச்சனையிலேயே இந்த அணை கட்டக்கூடாதுன்னு பெங்களூரில் போய் ஊர்வலம் நடத்தினாங்க மேதா ஃபட்கர். ஏன்னா மனவிலங்குகள் பாதிக்கப்படுது, காட்டுவாசி மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இது அரசியல்வாதிகள் கான்ட்ராக்ட் கொள்ளைக்காகத்தான் இதை கட்டுறாங்கங்கிற குற்றச்சாட்டு கர்நாடகத்துக்குள்ள உண்டு. சூழலியல் அமைப்புகள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க உங்களுக்கு. இப்போ ரொம்ப அண்மையில் வந்து இந்த வட்டால் நாகராஜ் இந்த இனவெறி அமைப்புகள் ஒரு பந்து நடத்தினாங்க, அதுக்கு ஆதரவே இல்லை, அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கல உங்களுக்கு. அதனால் நம்ம ஒன்றும் அப்படி கன்னடர் தமிழருக்காகன்னு சொல்ல, நான் சொல்கிறது என்னென்னா அந்த பகைப்புலத்தில் நடந்திருக்குதுங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். என்ன பேக்ரவுண்டில் இது நடக்குதுன்னா அதனால தான் உங்களுக்கு அந்த கன்னட இனவெறி அமைப்புகள் இவங்களை பாதுகாக்க முன் வர்றாங்க. நீ சொல்லிட்டீல அவன் கன்னடம் தமிழனுங்கிறதுக்காக கூட சுட்டுருக்க மாட்டான், ரைட்டு விடு அப்படின்னா அவனை நீ ஏன் பாதுகாக்கிற? அவன் மேலே கொலைகாரனுக்குரிய நடவடிக்கை எடு. எந்த 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 இனமாக இருந்தால் என்ன செய்யலாம் இல்லையா? தாராளமாக செய்ய முடியும். உங்களுக்கு செய்ய விட்டுட்டோம்னா இது நம்ம இதில் ரொம்ப தெளிவாக இருப்போம். கன்னட காவலர்கள்னு இல்லை, தமிழ்நாட்டு காவலர்கள் என்ன பண்ணாங்க, ஆந்திர காவலர்கள் என்ன பண்ணாங்க, போலீஸு, காவலர், இராணுவப்படை, ஆயுதப்படை எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கொலை செய்யக்கூடியவங்கள தானே இருக்கிறாங்க உங்களுக்கு. இதில் இது கூடுதலான ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், கூடுதல் காரணிகள். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் கண்டன குரல் எழுப்பும்போது அதை எப்படி எழுப்பணும் என்பது தெளிவிருந்து செய்யணும்னு சொல்கிறோம். அப்போது ஆந்திராவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் சரி, இப்போது தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் சரி, அரசு முறையான ஒரு பார்வையை, ஒரு கண்டனத்தை வெளிப்படுத்துறதை தாண்டி அதுக்கான நடவடிக்கைகள் வந்து அவங்களே வந்து முன்வைக்க மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? ஆமாம்மா, நம்ம தான் கோரிக்கை வைக்கணும். அவங்களுக்கெல்லாம் பொதுவாகவே என்ன பாருங்கள், இப்போ இந்த ஆட்சியிலன்னு இல்லை, போன ஆட்சியிலன்னு இல்லை, பழைய ஆட்சியிலன்னு இல்லை, எல்லா ஆட்சியிலும் ஒன்று தான். போலீஸை அவங்க சட்டவிரோதமாக நடந்து கொள்வதை அனுமதித்து பாதுகாப்பது. பல்பீர் சிங்னு ஒருத்தன் பல்லு உடைச்சானே, அவனை என்ன பண்ணாங்க போன ஆட்சியில்? IPS அதிகாரிகள் சங்கம் வந்து அறிக்கை விடுறான், பல்பீர் சிங்கை பாதுகாக்கணும், அவர் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு. அந்த IPS அதிகாரிகள் சங்கத்தை மேல் நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. எப்போ IPSன்னு நீ படிச்சிருக்கிறது எதுக்கு? அப்பாவிகள் மாட்டிக்கிட்டா பல்ல உடைக்கிறவனை பாதுகாக்கிறதா வச்சிருக்கிய? கேட்கணும்ல உங்களுக்கு. அவங்ககிட்ட போனவங்கள என்னென்ன பண்ணான்? அவன் மேலே ஒரு ஸ்பெஷல் தனி ஆய்வு செஞ்சு அமுதா IAS அறிக்கை கொடுத்தாங்க. என்ன பண்ணீங்க? அந்த அறிக்கை மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த மனித உரிமை ஆணையம், மாநில மனித உரிமை ஆணையத்திலேயே இப்போ இதுலேயே அந்த மாநில மனித உரிமை ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்துக்கு நமக்கு ஒன்றுமே வரல. மாநில மனித உரிமை ஆணையத்திலேயே என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு IPS அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுறதே பெரிய விஷயங்க. இது என்ன இருக்குது? IPSனா அவன் அவன் கடமையோடு ஏதாவது தொடர்புடையதா? அது பல்ல உடைக்கிறதும் விரைய பேசுகிறதும் அவனுடைய கடமையாது. எந்த ஊரில் அதுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறீங்க? அது மாதிரி எதுவுமே இல்லையே உங்களுக்கு. எத்தனையோ நம்ம இன்னொன்று சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அதிமுக ஆட்சியினுடைய கடைசி காலத்தில் தான் பெனிக்ஸ் ஜெயராஜ், இப்போ நாங்கள் வந்து அந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் நடவடிக்கையை ஒட்டி தான் இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் கஸ்டோடியல் சார்ஜ் ஜாக்டுங்கிற அமைப்பையே தோற்றுவித்தோம். நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் அதனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். அதில் தொடர்ந்து இந்த போலீஸ் சித்திரவதைகள் இதுக்கு எதிராக இயக்கம் நடத்தியிருக்கணும், மோதல் கொடிகளுக்கு எதிராக இயக்கம் நடத்தியிருக்கோம். அதுக்கு பிறகு அதிலெல்லாம் வந்து நமக்கு திமுகவில் வந்து நல்ல அந்த நிகழ்ச்சியில் நம்ம போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. எங்கள் குழுவுடைய அவங்க இருந்தாங்க, திமுக எங்களுடைய மாநில தலைமை குழுவுடைய திமுகவும் இருந்தாங்க. இப்போ இந்த வழக்கெல்லாம் மதுரையில் நடந்துச்சு. இந்த 5 ஆண்டுகளில் அவங்க பிணையில் கூட வெளியில் போக முடியல. இந்த 10 ஒருத்தர் செத்து போயிட்டார், பாக்கி பேர் உள்ளே இருந்தாங்க. இன்றைக்கி தண்டனை கொடுத்தாச்சு அவங்களுக்கு, நல்லது உங்களுக்கு. ஆனால் அதுக்கு அடுத்து அந்த படிப்பினைகளின் அடிப்படையில் இப்போ அதில் கூட முழு நடவடிக்கை இல்லை. ஏன்னா அவங்கள ரிமாண்டுக்கு அனுப்பின மேஜிஸ்ட்ரேட் மேலே நடவடிக்கை எடுக்கலை. ஆஸ்பத்திரிக்கு அவங்க போன போது அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புன மேலே நடவடிக்கை இல்லை. இந்த அதிகாரிகளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான் பாருங்க,
அந்த எஸ்பி, அந்த உள்ளூர், அந்த அவங்க மேலே நடவடிக்கை இல்லை. நம்ம அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டோம், ஒன்றுமே இல்லை. இப்போ அதே போல் ஸ்டெர்லைட்டு இதில் வந்து அருணா ஜெகதீசன் அறிக்கை கொடுத்தாங்க. இந்த அதிகாரிகள் ஏதோ ஒருத்தருடைய கூலிப்படை போல செயல்பட்டுருக்கிறாங்கன்னே கொடுத்துருக்குறாங்க, தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அந்த அதிகாரி மேல் நடவடிக்கை இல்லை. இப்படி சொன்னோம்னா அவங்கள்ட்ட இருந்தால் நஷ்டஈடு வாங்கணும்னு அந்த அம்மா கொடுத்தாங்க, ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு. இன்னும் போலீஸ் அதிகாரிகள் மேலே எந்த அரசுமே நடவடிக்கை எடுப்பதுன்னா தயங்குறாங்க உங்களுக்கு. அந்த தயக்கம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ அரசுகள் வந்து உள்ளூர் அதிகாரி மேலேயே நடவடிக்கை எடுக்க தயங்குது அப்படின்னும் போது இப்போ வெளிமாநில அதிகாரிகள் குற்றச்சம்பவம் அதான் சொல்கிறேன். அதனால தான் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நம்ம அழுத்தம், ப்ரெஷர். நம்ம மாநில அரசே உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போடலாம், நம்ம கோரிக்கை வைக்கலாம், நம்ம இயக்கம் நடத்தலாம். கர்நாடக மனித உரிமை அமைப்புகள் நம்மளோட நிற்பாங்க. பெங்களூரில் ஏதோ கன்னடர்கள் பூரா சேர்ந்து அப்படி வந்துட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் அவங்களையும் இணைக்க முடியும். இங்கே நீங்கள் போராடுங்க. அனைத்துக்கு தெளிவான கோரிக்கைகள் வேணும், இதுதான் முக்கியம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை தாண்டி தமிழ்நாடு அரசில் வந்து பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல்வருக்கு வந்து இதில் கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு பார்க்கலாமா? அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக முதல்வருக்கு அவர் காவல்துறைக்கு பொறுப்பானவர், தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பானவர். இப்போ திமுக ஆட்சியாக இருந்தால் நம்ம ஸ்டாலினை பொறுப்பாக்குற மாதிரி இப்போ விஜயத்தான் பொறுப்பாக்கணும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பொறுப்பாக்குறதுங்கிறதுக்கு என்ன பொருள்னா, நீங்கள் இது தொடர்பாக நடப்பது சட்டத்தின் ஆட்சிங்க. நான் அடிக்கடி அதான் சொல்கிறேன். இப்போ அந்த அவர் இவரு சொல்லியிருந்தார்ல, விஜய் வந்து அந்த பதவியேற்பின் போது நான் ஒரே பவர் சென்டர்னு, நான் அதுக்கு பதில் சொன்னேன், நீங்கள் இல்லை, யாருமே பவர் சென்டர் கிடையாது. பவர் சென்டருங்கிறது கான்ஸ்டியூஷன் தான், அரசமைப்பு தான் சட்டத்திற்கு அதிகாரத்துக்கான மையமே தவிர எந்த தனி மனிதரும் கிடையாது. இது என்ன மன்னராட்சியா? நீங்கள் நான் தான் பவர் சென்டர்னு சொல்கிறது கிடையாது. இங்கே அதே போல தான் உங்களுக்கு இந்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரைட்ஸ் எல்லாமே சட்டப்படி உங்களுக்கு என்ன வருதோ அதுதான். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, மிக கடுமையாக இந்த வார்த்தையே வேண்டியில்லைங்கிறேன். சட்டம் கடுமையாக இருந்தால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறான். சட்டத்தில் கடுமையாக இல்லைன்னா கடுமையாக எடுக்க முடியாது. இது தனியாக ஒரு இது எதுக்கு சொல்கிறது? ஒரு சீமான் சொன்ன மாதிரி நிற்க வச்சு சுடுறதுன்னா ஒரு சட்டம் இருக்கு. நம்ம உட்கார வச்சு சுட்டா சுட மாட்டோம், சுட முடியாத. இது என்ன வாதம் இது? அவங்கவுங்க தீவிரமாக தங்களை காட்டி கொடுறது தானே தவிர சட்டப்படி இதில் என்ன எடுக்கணும், என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல உண்மையான அக்கறை இருக்குமானால் இது தொடர்பான சட்டங்கள், நான் தான் 3 இது சொல்கிறேன். மனித உரிமை, தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய கைட்லைன்ஸ், உச்சநீதிமன்றத்தினுடைய டைரக்ஷன்ஸ், இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய டைரக்ஷன்ஸ். 3ஆவதாக நான் என்ன சொல்றேன்னா, மின்னசோட்டா வகைமுறை உடன்படிக்கை இந்த 89ஆம் ஆண்டு இயற்றப்பட்டு 2016 திருத்தப்பட்ட நமக்கு பொருந்தும், உலகம் பூரா பொருந்தும். அந்த உடன்படிக்கையில் எனக்கு என்ன வசதியாக நான் பார்க்குறேன்னா, இந்த புலனாய்வு எப்படி நடத்தப்பட வேண்டும், யாரை இந்த புலனாய்வில் ஈடுபடுத்தக்கூடாது. அந்த மின்னசோட்டா படி பார்த்தீங்கன்னா ஒரு கன்னட மேஜிஸ்ட்ரேட் போய் இதை விசாரிக்க முடியாது. கன்னடன்னு இல்லை, அவன் தமிழனா கூட இருக்கட்டும், கர்நாடகத்தை சேர்ந்த மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கிறது பத்தாது. இந்த மாதிரியான பார்வைகள் இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, இந்த முதலமைச்சருக்கும் இல்லை, ஏற்கனவே இருந்த முதலமைச்சர்களுக்கும் இல்லை. நான் ஒரே ஒரு இது சொல்கிறேன், கேளுங்க, நல்லா கேளுங்க. சாத்தான்குளத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் 1-2 நடந்துச்சு. இதே போல் வனக்காவலர்கள் ஒன்று தென்காசி பக்கமாக ஏதோ ஒன்று நடந்து அதில் போராடினா எல்லாம் பண்ணோம். ஒவ்வொன்றா அடுத்தடுத்து இது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். சென்னையில் ஒருத்தருக்கு நடந்துச்சு, ஒரு 2 அடுத்தடுத்து காவல் நிலைய சாவுகள் நடந்துச்சு. முதல்ல மறுத்தாங்க. இப்போ நம்ம வந்து அந்த கூட இருந்த ஒரு ஆதாரத்தை கொண்டு அந்த போலீஸ் அதிகாரி உனக்கு ₹1,00,000 தர்றேன், நீ வந்து சொல்லாமல் இருன்னு சொன்னதை அந்த பணத்தையும் கையங்களவுமாக கொடுத்து பிடிச்செல்லாம் கொடுத்த பிறகு அப்புறம் பிரேத பரிசோதனை, சடலக்கூராய்வு, அதெல்லாம் நம்ம வழக்கு நடத்தி வாங்கணும். சடலக்கூராய்வு எப்படி நடக்கணும், எப்படி படம் எடுக்கணும், எப்படி உடனுக்குடன் அதனுடைய இதை கொடுக்கணும், நம்ம யார் பார்வையிடணும், எல்லாத்தையும் வாங்கணும். அந்த அடிப்படையில் அது காவல் சித்திரவதையில் ஏற்பட்ட கொலைதான்னு நிரூபணம் ஆனிச்சு. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, 2-3 நடந்ததுக்கு பிறகு நம்ம முதல்வர் வந்து ஒரு உறுதி கொடுத்தார், இனிமேல் இது மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்தார். சட்டப்பேரவையில் உறுதி கொடுத்தார். அப்போ டிஜிபி சைலேந்திர பாபு அவர் வந்து நாங்கள் இது தெளிவாக அதிகாரிகளுக்கெல்லாம் உத்தரவு போட்டிருக்கோம். இப்போ அப்போ தான் ஒன்று என்ன செஞ்சாங்கன்னா, இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்லி ஒரு 41 கட்டளைகள், 41 கமாண்ட்ஸ், சைலேந்திர பாபுவினுடைய 41 கட்டளைகள் இதை பிறப்பிச்சாங்க. அது ரொம்ப தெளிவான எக்ஸாஸ்டிவான கட்டளைகள். அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொன்றையும் சரியாக கடைப்பிடிச்சிங்கன்னா, இப்போ கடந்த காலத்தில் நிறைய இருக்குது, டிகே பாஸ் ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, நிறைய கட்டளைகள் இருக்குது. அதெல்லாம் போக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சைலேந்திர பாபுவினுடைய 41 கட்டளைகளையும் நீங்கள் சரியாக எல்லா அதிகாரிகளும் கடைப்பிடிச்சாங்கன்னா
பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து எதுக்காக அடிக்கிறீங்க? உண்மையை கண்டறிவதற்காக அடிக்கக்கூடாது, அதில் இருக்கு. வேற எதுக்கு அடிக்கிறீங்க? அவன் மோசமான குற்றம் பண்ணியிருக்கா, எனவே தண்டிக்கிறோம். இல்லை, நீங்கள் தண்டிக்கக்கூடாது. நீதிமன்றம் இந்த காரணத்தெல்லாம் சொல்லியிருப்பார் அவர். இந்த தண்டனைக்காகவோ உண்மையை கண்டறிவதற்காகவோ இதெல்லாம் பண்ணக்கூடாது என்றெல்லாம் சொல்லியிருப்பார். இந்த வழிகள் பூரா அடைக்கப்படுது. இன்னும் சொல்ல போனால் இதுக்கு பிறகும் தான் காவல் நிலைய கழிப்பறைகள் மட்டும் வழிக்கிக்கிட்டே இருந்துச்சு. கட்டு போட்டது, மாவு கட்டு போடுறது, இந்த நடைமுறைகள் வந்துச்சு. இதில் எல்லாம் விவாதம். நான் அதை விட முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, சைலேந்திரபாபு கட்டளைகள், ஏன்னா அரசுக்கு ஒரு போலீஸ் கொள்கைன்னு ஒன்று வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். காவல் கொள்கைன்னு ஒன்று இருக்கணும். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காவல் கொள்கை என்று ஒரு கொள்கை, என மாநில அரசுகளுடைய அதிகாரம், சட்டம் ஒழுங்கு என்பதும் காவல் நிலையங்கள் சிறைச்சாலைகளும் மாநில அரசினுடைய அதிகார பட்டியலில் இருக்கு. இந்த சிறப்பாக சில விதிவிலக்குகள், படைகள் அதெல்லாம் அங்கே இருக்க தவிர, இயல்பாக இந்த லா அண்ட் ஆர்டருங்கிறது, பப்ளிக் ஆர்டர்லாம் மாநில அரசோட பொறுப்பு. இப்போ இந்த பொறுப்பை வகிக்கிற போது இதற்கென்று ஒரு காவல் கொள்கை வகுக்கணும். போலீஸ் பாலிசி என்று ஒன்று இருக்கணும், காவல்துறை கொள்கைன்னு இருக்கணும். இந்தியாவில் முதல்ல ஒரு காவல்துறை கொள்கை வகுக்கப்பட்டது 57 கேரளாவில். இஎம்எஸ் முதலமைச்சராக வந்தார். முதலாக ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தேர்தல் வழியாக வருது. கிருஷ்ணய்யர் அதில் சட்ட அமைச்சர், சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்று சட்ட அமைச்சராக வர்றார். அவங்க தான் முதல்ல வந்து ஒரு போலீஸ் பாலிசி, காவல் கொள்கைன்னு ஒரு கொள்கை வகுத்தாங்க. அந்த கொள்கையில் தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, போராட்டங்களை கலைப்பதற்கோ வேலைநிறுத்தங்களை முறியடிப்பதற்கோ காவல்துறையை பயன்படுத்த மாட்டோம், வன்முறையில் ஈடுபட்டால் நாங்கள் குறுக்க வந்து தடுப்போம்னு சொன்னாங்க. உதாரணமாக இடுக்கி மின் திட்ட நிலையத்தில் ஒரு போராட்டம் நடக்குது. ஜவஹர்லால் நேரு இஎம்எஸ்க்கு சொல்கிறார், நீங்கள் போலீஸ் அனுப்பி அந்த போராட்டத்தை ஒடுக்கணும்னு கேட்குறாரு, அவங்கள கைது பண்ணணும்னு. இஎம்எஸ் சொல்கிறார், எங்களுடைய போலீஸ் கொள்கைப்படி நாங்கள் அனுப்ப முடியாது என்று அவர் சொல்லிட்டார். அப்புறம் அவங்க வந்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அந்த இடுக்கிக்கு அனுப்புனாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் உண்டு. இது போன்ற கொள்கையில் பின்னால் 67 ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தில் சொன்னாங்க. எந்த அளவு செயல்படுத்துகிறாங்க இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம். ஆனால் இங்கே என்ன கேட்குறேன்னா, நாம் வந்து தமிழக அரசிலும் தொடர்ந்து நம்ம வைக்கிற கோரிக்கை, எங்கள் ஜாக்லேருந்து நாங்கள் வைக்கிற கோரிக்கை, உங்களுக்கு ஒரு போலீஸ் கொள்கை வேண்டும், அதை அறிவிங்கிறோம். இப்போ கல்வித்துறையில் நமக்குன்னு ஒரு கொள்கை வேணும், தமிழகத்திற்கென்று தனி கல்விக் கொள்கைன்னு ஒன்று. ஏன்னா கல்வித்துறை நமக்கு முழுக்க நம்மக்கிட்ட இல்லைனாலும் இருக்கிற அளவில் நம்ம ஒரு கொள்கை வேணும்னு கேட்குறோம் இல்லையா? ஒவ்வொரு துறையிலையும் ஒரு நிதி கொள்கை, அது போல வந்து ஒரு போலீஸ் கொள்கை வகுக்கப்படும். இந்த போலீஸ் கொள்கை இல்லாத நேரத்தில் தான் எது வந்துச்சுன்னா இந்த சைலேந்திரபாபு கட்டளை வந்துச்சு. இப்போ நம்ம என்ன கேட்டோம்னா, இந்த சைலேந்திரபாபுவினுடைய 41 கட்டளைகளை தமிழக அரசின் போலீஸ் கொள்கையாக அறிவிங்க, அதுக்கு ஒரு சட்டம் போடுங்க. இப்போ நம்ம அதுக்கு ஒரு பேரே கொடுத்தோம். நான் தான் அதை எழுதினேன். என்ன சொல்கிறேன்னா, ஒரு தனி சட்டம். எதுக்கு? இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் அண்ட் பனிஷ் த கிரைம் ஆஃப் டார்ச்சர் பை போலீஸ். காவல்துறையின் சித்திரவதையை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான ஒரு சிறப்பு சட்டம் இயற்றுங்கன்னு கேட்டோம். இப்போ இந்த அரசாங்கத்துக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் இதுவரை நடக்கலைன்னு வச்சுப்போம். ஆனால் அதில் என்ன முக்கியமாக நான் சொல்ல வர்றதுன்னா, அந்த சைலேந்திரபாபு கட்டளைகளுக்குள்ள இந்த வழக்கமாக சித்திரவதை செய்யக்கூடாது, பெண்களை ராத்திரில் வைக்கூடாது, அது மாதிரிலாம் இருக்குது. ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டளை உண்டு. அந்த கட்டளை என்னன்னா, காவல்துறையில் வந்து இந்த சிறப்பு குழுக்கள்னு அமைக்கிறாங்க, ஸ்பெஷல் ஸ்குவாட்ஸ்ன்னு. ஒரு குறிப்பிட்ட வழக்கில் ஸ்பெஷல் ஸ்குவாடு ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அவங்க ஒரு காவல் நிலையம்னு இல்லை, தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் விசாரிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. இந்த ஸ்பெஷல் ஸ்குவாட்ஸை காவல் நிலையங்கள் கவனமாக கண்காணிக்க வேண்டும்னு அதில் இருக்குது. புரிஞ்சுங்க நல்லா. ஓகே. அதாவது நீங்கள் வந்து குற்றவாளிகளை கண்காணிக்கணும், பழைய குற்றவாளிகளை கண்காணிக்கணும், ஹிஸ்ட்ரி அதெல்லாம் இல்லை. ஸ்பெஷல் ஸ்குவாட்ஸை வந்து போலீஸ் கவனிக்கணும். ஏன்னா இந்த ஸ்பெஷல் ஸ்குவாட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அதிகாரியின் கீழே இருப்பாங்க. அந்த அதிகாரி அந்த நிலையத்தை அந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கேயோ இருப்பார். அவர் அனுப்பிடுவார், உனக்கு ஸ்பெஷல் ஸ்குவாட் அதிகாரம் கொடுத்துட்டேன். இவங்க பிடிச்சு கொண்டு போய் விசாரிக்கிறது. எவர் ஒருவரிடமும் காவல் நிலையத்திற்கு வெளியில் வைத்து விசாரிக்க கூடாது. இது வந்து அந்த
சைலேந்திர பாபு கட்டளையிலேயே இருக்கு. இது எல்லாமே போன வருஷம் நடந்த மணப்புடம் அஜித்குமார் கொலை அதுக்குதான் சொல்ல வரேன். இந்த சைலேந்திர பாபு கட்டளைகள் மட்டும் சரியா கடைபிடிக்கப்பட்டிருந்தால் அஜித்குமார் கொலையே நடந்திருக்காரு. ஏன்னா நீங்க வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருப்பாங்க, திருப்பி போனமோ மானாமதுரையோ எங்கேயோ கூட்டு போயிருப்பாங்க, இது செய்ய முடிஞ்சிருக்காரு. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி குற்றத்துக்கு எங்கேயோ ஒரு கோயிலினுடைய சத்திரத்துக்கு கூட்டு போனாங்க, அடிச்சு நொறுக்குனாங்க. இன்னும் சில நேரத்தில் அடிக்கிறது கிடைக்கிறது இல்லை, வேற விதமான ட்ரீட்மெண்ட்னா லாட்ஜில் கொண்டு தங்க வைக்கிறாங்க. லாட்ஜில் கொண்டு தங்க வச்சுக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுக்காம. உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே சைலேந்திர பாபு கட்டளைகளுக்கு அந்த 41 ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸுக்கு எதிரானது. இதில் எதுலேயும் ஒரு நடவடிக்கை இல்லை. எது நடவடிக்கை இல்லைங்கிறதுக்கு எது ஆதாரமாக சொல்கிறேன்? நீங்கள் சொல்கிற அதே அஜித்குமார் அந்த வழக்கில் யாரை கை செய்திருக்கிறாங்க, சிறையில் வச்சுருக்கிறாங்க? 6 பேர், ஒருத்தர் டிரைவர் விட்டுட்டாங்க, 5 பேர். இந்த 5 பேர் யாரால் அனுப்பப்பட்ட ஸ்குவாடு? யார் இவங்களை அனுப்புனது? இதுவரை இல்லை. யார் சிபிஐ வந்தாலும் இல்லை. யார் வந்து என்ன, அது வர்க்க பாசம். உயரதிகாரிகள் ஒருத்தர் அதில் இது பண்ண மாட்டாங்க. நம்மளும் இப்படி செஞ்சு வந்தாண்டா அப்படின்னு விட்டுருவாங்க உங்களுக்கு. அது மாதிரி எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்ம கேட்கறது சட்டப்படி நீங்கள் எந்த குற்றவாளியும் விட்டுருங்க, லீனியண்ட்டாக இருங்க, அதெல்லாம் நம்ம கேட்கல. சட்டப்படி நடக்கணும். ஒரு போலீஸ் அதிகாரி என்னை தாக்கினால், நான் ஒரு போலீஸ் அதிகாரியை தாக்கினா சட்டப்படி அது எப்படிப்பட்ட குற்றமோ, அவர் என்னை தாக்கினால் அதுவும் சட்டப்படி குற்றம்தான் என்பதை உறுதியாக செயல்படுத்தணும். இது நம்ம ஆந்திராவுக்குன்னு இல்லை, கேரளாவுக்கு, கர்நாடகத்துக்குன்னு இல்லை, இந்தியா பூராவும் இது செயல்படுத்தணும். மக்கள்கிட்ட இது பற்றி விழிப்புணர்வு வரும். நம்ம விட்ட கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கேரளாவில். ஒரு காவல் நிலையத்தில் யாரை எப்படி நடத்துகிறாங்க எல்லாம் மாறி இருக்குன்னா அது காரணம் இந்த ஆட்சியில் இருக்கிறது கம்யூனிஸ்டா காங்கிரஸாங்கிறதுலாம் இல்லை. மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி விழிப்புணர்வு வளரணும். இது போன்ற சம்பவங்களை ஒட்டி தான் வரணும். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி இதற்கான உடன்படிக்கைகள், சட்ட விதிகள், இதன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கணும். அதுக்கு எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். அதை நம்ம முதலமைச்சர் செய்யணும், எதிர்கட்சி தலைவர்களும் கோரிக்கையாக வைக்கணும். அதை ரைட். இதில் சின்ன குறுக்கீடு என்னன்னா, இப்போது காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து அதே காங்கிரஸ் தாவேக்கோடைய கூட்டணியில் இருக்காங்க. அப்போது காவேரி பிரச்சனையில் பேசி தீர்க்க முடியலாலும் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியுமா? அதுக்கு வந்து தயாராகும். இதில் ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவாக இருப்போம். என்னன்னா, இது கட்சி பிரச்சனையே இல்லை. இது இன்னும் பிஜேபி இருந்தாலும் சரி, கட்சின்னே இதில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அரசுகள் வந்து பேசி தீர்த்துக்குமா? இந்த செய்யணும், செய்வாங்களா? நம்ம எப்படி கண்டோம்? இதில் பேசி தீர்க்கிறதுக்கே ஒன்றும் இல்லைங்கிறது தான். என்ன பேச்சுவார்த்தை? வனக்காவலரோட போய் நம்ம பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம். நீ தெளிவாக கண்டிப்பாக நடவடிக்கை எடு. இதுங்க நம்ம நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கல்ல, நம்ம அமித்ஷா மேலேயும் வழக்கு இருந்துச்சு. இந்த இஸ்ரத் ஜஹான், தௌலத் ராம், அந்த ஷேக் சொராபுதீன் வழக்கு எங்கே? குஜராத்தில் என்கவுண்டர் கில்லிங்கில் இருந்துச்சு. என்ன பண்ணாங்க? அதை அந்த ஊரில் விசாரிக்கக்கூடாதுன்ட்டு மகாராஷ்டிராவுக்கு அனுப்புகிறாங்க. அதை சிபிஐ கேட்குது. இது கேட்டது யாரு? சிபிஐ கேட்குது. இவங்களை குஜராத்தில் விசாரித்தால் இவங்களை வந்து நாங்கள் சரியாக விசாரிக்க முடியாது, நீதிமன்றத்தில் தீர்ப்பு கிடைக்காது என்று மகாராஷ்டிராவுக்கு மாற்றி, மகாராஷ்டிராவில் ஒரு செஷன் ஜட்ஜி லோயான்னு பேர், அவர் அமித்ஷா வந்து கோர்ட்டில் நில்லுங்கிறார். நிற்க மாட்டேன்னு இவர் மம்பு விட்டார். முடியவே முடியாது, நீ நின்று தான், யாராக இருந்தால் எனக்கு கவலை இல்லைன்னு நிற்க வச்சார். பின்னாடி லோயா கொலை பண்ணப்படுறார். லோயா என்னானார் பார்த்தீங்களா? அப்புறம் அந்த லோயாவை தீர்த்து கட்டினவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளுடைய இதே பட்டியலையே மாற்றி போட்டு பிரச்சனை பண்ணி வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 4 மூத்த நீதிபதிகள் வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாங்க. எவ்வளவு சம்மந்தப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இது சாதாரண விஷயம் இல்லை. இது அந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து கண்டிப்பாக சட்டப்படி, சர்வதேச உடன்படிக்கைகள் படி, மனித உரிமை கண்ணோட்டத்திலிருந்து இதை அணுகணும். அரசியல் பிரச்சனையாகவே அணுக வேண்டியதில்லை. அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் நிறைவேற்றிட்டு இருக்கிற சூழல் குறித்து பல்வேறு முக்கியமான விஷயங்களை பற்றிட்டீங்க. மிக்க நன்றி. வணக்கம்.